தமிழ்நாட்டு மக்களோட உயிரை ரத்தமும் சதையும் திங்கிறதுக்காக இவ்வளவு கேவலம் எடுத்துறீங்க அப்படின்னு இந்த உதயநிதியும் கேட்கிறேன், ஸ்டாலின் கேட்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நம்ம பீஸ். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தாவைக்காட மீட்டிங், இந்த பெரம்பலூர்ல நடக்க வேண்டிய மீட்டிங் வந்து 22ஆம் தேதி தானே. அதுக்கு என்ன பண்ணாங்க, ஏலியாவே பெர்மிஷன் கேட்டாங்க இல்லையா. அந்த பெர்மிஷன் கேட்டு ஓகே எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு 3000 பேர் வரலாம் எல்லாம் பெர்மிஷன் கொடுத்த பிறகு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முதல் நாளுக்கு என்ன பண்றாங்க, அந்த இடத்துல பழத்து தோண்டி வந்து பல்லாங்குழி விளையாடுறாங்க அந்த புறம்புக்கு திமுகறாங்க இல்லையா. நான் கேட்கிறேன், இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்களே, அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்த பிறகு டேக் ஓவர் பண்ண பிறகு எல்லாமே வந்துட்டு ஈக்குவலா இருக்கும், எல்லாருமே சமம், எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்களே, இது எங்க கிடைக்குது, யாரு கிடைக்குது? நான் இன்னைக்கு தாவே கமெண்ட் சொல்ல, மத்த இருக்க எல்லா கட்சிக்கும் சேர்த்து நான் சொல்றேன். ஏன்னா எல்லாரும் ஈக்குவலா பாருங்க, போட்டி எல்லாருமே போட்டிடுறாங்க, எல்லாருக்குமே இடத்த கொடுங்க. அதை விட்டு ஒரு மறைக்கணும், ஒருத்தன் தடுக்கணும், எவ்வளவு கேவலமா தண்டா உனக்கு. அவ்வளவுக்கு தொடர்நடிக்கு பசங்க வாங்கிடலாம், அவ்வளவுக்கு அப்பனும் அவனு தொடர்நடிக்கு பசங்களாடா. நான் கேட்கிறேன் புறம்போக்கு, நான் கேட்கிறேன் தொடர்ந்து பயமா அவ்வளவுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் நீங்க நல்லா சிந்திங்க. ஏன்னா உங்க பிரச்சனையில கதை கூட, உங்க பிரச்சனை பார்க்க கூடாது, யாருமே வரக்கூடாது, புதுசா அரசாங்கம் வரக்கூடாது, நம்மளே திருப்பி ஆட்சிக்கு வரும், நம்மளே ஆட்சியில திருப்பி 100 கோடி கடனை ஏற்றணும், 100 கடனை உங்களை வந்து கொல்லணும். இதுக்கு அப்புறம் கொலை கற்பழிப்பு எல்லாம் நடக்கும், எதுவுமே கணக்கிட மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு வேணும் உங்களை வச்சு பொய்ய சொல்லி காசடிக்கணும் இல்லையா, அது மட்டும் தான் வேணும். எந்த அரசுமே எந்த ஆட்சியுமே புதுசா வரக்கூடாது நினைக்கிறேன் இந்த திமுக காரணங்க. ஏன்னா நீங்க சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போடுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களே நீங்க திருப்பி வச்சுன்னு சொன்னா பாருங்க எவ்வளோ. ஏன்னா ஒருத்தர் போட்டிடுறாங்கன்னு சொன்னா கோமனா ஈக்குவலா எல்லாரும் விடுங்களேன், எல்லாருமே ஒரு கோட்ல விடுங்களேன். எதுக்கு வந்துட்டு இப்படி பாக்குறீங்க? இந்த எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் பார்க்காதா, இதெல்லாம் கண்ணு தெரியாதா? ஏன்னா எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி கொடுக்குறீங்களா? நான் அதே இடத்துல பாருங்க, அந்த இடத்துல பல்லாங்குழி விளையாண்டாலும் திமுகறீங்க, இன்னைக்கு பாருங்க அந்த இடத்த ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டான். அதாவது நியூ டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த இடத்துல கிளியர் ஆகுது. எப்படிங்க இது நம்புறது? ஏன்னா அவ்வளோத்துக்கு பயந்தாங்கோலி திமுக தொடர்நடிங்க அப்பமா ஸ்டாலினும் உதயநிதியும் தொடர்நடிங்க. இந்த வீடியோ முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சவரை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், உங்களோட வாழ்க்கை திருப்பியும் நீங்க இழந்த நம்பிக்கையை திருப்பி பெறணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கிருந்து உங்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன். உங்க பிரச்சனைகளை பார்த்து தேடி எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். முடிஞ்சவரை சிந்திச்சு செயல்பட்டு, உங்களுக்கு தெரியும் நீங்க பார்த்துட்டீங்க, ஏடிஎம்கேயும் பார்த்துட்டீங்க, டிஎம்கேயும் பார்த்துட்டீங்க, எடப்பாடியும் பார்த்துட்டீங்க, ஸ்டாலினையும் பார்த்துட்டீங்க. உங்களோட ஆப்ஷன் நீங்க யாரும் அடுத்து செலக்ட் பண்ண போறீங்க, நீங்க சிந்திச்சு செயல்பட நினைச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்க.